congratulations to the whole team. ஒரு படம் வந்து in my opinion சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற, ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அதை பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. யூனோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட். ஐயோ இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாமே தோணும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன், மை ஹம்பிள் ஒப்பீனியன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். அண்ட் திஸ் இஸ் யுவர் டெபியூ ஃபிலிம் ஆஸ் அன் ஆக்டர். ஆல் தி பெஸ்ட். கிரியேட்டிவிட்டியோட உச்சகட்டம்னா சினிமா தான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பாதைகளில் போயிட்டு ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை யூனோ, நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமாவில் கிடைச்சது. ஸோ அதனால ஐ திங்க் you have stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey. And the whole team, editor or lady இல்லையா, மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மிஸ் வாசிச்சப்ப எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுது. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால் இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனா வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கிரீன்ல நிறைய விமனை பார்க்குறோம், ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமனை பார்க்கறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு ஒரு இன்டாக்சிகேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல ஒரு போதை தேவையில்லை நமக்கு. ஸோ ஐ திங்க் கார்த்திக் குமார், all the best to you. As our MC said, you are a very promising technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and create a positive influence. Thank you so much. உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you. இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமால இன்னொரு ப்ரொடியூசர் கதாநாயகனா உருவாகிறது நம்ம எல்லாரும் பாராட்டி வரவேற்கணும். மதிய அழகனவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் சினிமால நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்கு, அஃபோர்டபிளே இல்லை. இந்த சம்பளம்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பல நடிகர்கள் கேட்கிற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபிள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். நான் கொஞ்சம் லேட்டு, ஒரு 15-20 வருஷம் லேட்டு. ரொம்ப ஃபீலிங் பேட். ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சது நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எது சார், எது மேடம்? ராஜ்கிரண் சார் நடிச்சிங்க. அதான் சொல்றேன், நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இல்லைன்னா மதி மாதிரி நாமளும் ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்மேலே இம்பாசிபிள். அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிசினஸ் இல்லாத ஒரு காலகட்டத்துல ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குநர்களும் கேட்கிற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய நடிகர்களும் கேட்கிற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே இல்லை. யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணி மற்றவங்கிட்ட கேட்டு அன்அஃபோர்டபுளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிக்கணும், நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும், அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாக்கணும். அவருக்கான கேரக்டர் கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் தான் நினைக்கிறேன். இந்த அன்மாஸ்கிங்ல அப்படிதான் தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பா கரெக்டா செட் ஆகக்கூடிய கதைகள் தான். அந்த மாதிரி கதைகள்ல மதிய அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமா அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. மேக்கிங்கும் சரி, அந்த பிரசன்டேஷனும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு படமா இருக்கு. கார்த்திக், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்ல இவ்வளவு பிரமாதமா ஒரு பிரஸ் மீட் வச்சு நீங்க அன்வீல் பண்ண நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்குதான் ஜஸ்ட் உட்கார்ந்து
பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது, பிதா 23:23. அதை வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. நான் வந்து மதியழகன் சார்ட்ட காமிச்சு சொன்னேன், என்ன அணியங்க இப்போதான் நம்ம ஒரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், பிதா 23-23 அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்க டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு டைட்டில கொடுக்குறாங்க, இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல தமிழ் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பருக்கு கோரிக்கையை வச்சோம். அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் மூலமா அதே சேம் சிமிலரா இருக்கிற டைட்டில் கொடுக்க கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல. இந்த நேரத்துல இப்படி இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கிங் நடக்கும்போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. ஒரு படத்தினுடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகா ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்க டைட்டிலும் பிதா 23:23ன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதை அவாய்ட் பண்றதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல ஆரம்பிச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு, இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து 2 பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சினிமா நடக்கக்கூடாது. பிதா கண்டிப்பா ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில். அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தமிழ் சினிமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படமா பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக்குமார் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பாக்குற படமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில தியேட்டர்ல பிரச்சனை வந்து நிற்கும். எல்லா சாராரும் வந்து பாக்குற மாதிரி ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பா பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்திச்சு நிறைய பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழல்ல. அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டு இருக்கு. இதனில புறநாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்கு. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து ஒரு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்க்கும் அந்த என்டையர் டீமுக்கும் பிராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்க உங்களால வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பிதா அன்மாஸ்கிங், அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக்லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் பொதுவாக வந்து என்ன நீங்கள் எந்த மேடையிலுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துடுவேன். பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ப்ரீஃப் பண்ணார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம்னு இல்லை பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க. இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது, அவங்க வந்து சாதனையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன். வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இசை வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ரஷாந்த் இல்லையா,
ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இதை எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்குறதுக்கு. ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து அங்கங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து தரப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமார் பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அரசியல்களுக்கு முன்னோடியான அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், நீண்ட நாட்கள் நாங்கள் அவரை வந்து வேற விதமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சிறிய திரையுலகிலையும் அவர் கால் பதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தம்பி மதி அவர்களை பற்றி அண்ணன் இங்கே ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிதா என்ற பேரில் வந்து பல இன்னைக்கு ஒரு இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். பிதான்றது அந்த பிதா மகன் அந்த ஈக்குவலாக வளரணும். நீங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரி அவருக்கு தெரியும். நாஞ்சில் சம்பத் அண்ணன் ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்கன்னா அவர் பேர்லேயே வந்து ஒரு 5 டம்மி கேண்டிடேட் போடுவாங்க. அப்போ ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்டை எதிர்த்து மட்டும்தான் அந்த 5 டம்மி கேண்டிடேட்டும் 3 டம்மி கேண்டிடேட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தவே கூடாது. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆள். ஏன்னா இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டம் பார்க்கும்போது மிக அருமையான ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மேலே கூப்பிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்கிற இசையமைப்பாளர்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர் மொத்த பேரும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் அவங்க சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம மதி வந்து ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆக்டராகவும் உருவெடுத்திருக்காரு. அவர் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிதா படம் மாபெரும் வெற்றி அடையும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்ல வர்றாரு. நான் தம்பிகிட்ட கூட கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன இந்த படத்தில் ஏதோ டாக்டரான்னு கேட்டேன். இல்லை நம்மள நாங்கள் அனாட்டமி புக்கு வந்து அங்கே உள்ள வச்சுருந்தாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு கேட்டேன், உள்ள வச்சுருந்தேன். அதனால ஏதோ சொல்ல நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து நமக்கு இந்த சமூகத்துக்கு சொல்லும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா அதை தம்பி பூர்த்தி பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி படமே அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் பெற்றிருக்கின்ற பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வடிவேலுக்கு நிறையா காமெடி நாளே இருக்கிறேன். அதை நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கையை பிடிச்சி இழுத்தேன்னு ஒரு காமெடி வரும். அது நல்லா பேசப்பட்ட காமெடி. ஆமாம், அதே மாதிரி வடிவேல் தனஞ்சயன் சார் இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சுந்தர்சி சாரும் நானும் ஒரு படம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது அவர் சொன்னார், கவுண்டமணி செந்தில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு, இல்லைன்னா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தரேன், இது 100% கிட்டாமல் ஒன்று. அவர் சொன்ன வடிவேல் வச்சு எனக்கு எடுக்க தெரியும். அந்த ஐடியா பேட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேன், யூடியூப் பேட்டிலே இருக்கு அவர் சொல்லிக்கிறேன். அப்போ நான் வடிவேல் வச்சு எழுதி தரேன் சார், இது பாருங்க நல்லா இருக்கும். அதுதான் பின்னர் என்ன கையில் பிடிச்சல், அதுதான் பின்னர் படம் கைப்புள்ள கேரக்டர்.
ஸோ வடிவேல் கேரியரில் நீங்கள் டாப் 10 காமெடின்னு யூடியூப்பில் ஒரு 10 சீன் வருதுனாலும் அதில் 3 சீன் 4 தான் இருக்கும். அதனால் வடிவேலுக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பட்டு நிறைய விஷயம் பேச வந்து ட்ரெயிலர் பார்த்து கொஞ்சம் மறந்துட்டேன். அந்த பயத்தில் பேச்சு வர வரமாட்டேது. பிதா நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா தம்பி கார்த்திகுமார் பற்றி எனக்கு எல்லா தெரியும். சாமானியன் படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதை. அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அழகாக சொல்லியிருப்பாரு. நிச்சயமா இந்த படத்துலையும் அது மாதிரியான விஷயம் தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நாங்களாம் வந்து பல நெடுமாறன் ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்தில் இருந்தவங்க. என் தம்பி வேற நெடுமாறன் தான். இதில் ஒரு ஒரு இது வந்தது பெயிண்டிங். அதை பார்த்தா கீழே பூரா ஜனங்கள் செட்டு கிடப்பாங்க, மேலே புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாருன்ட்டு. ஸோ இலங்கையில் நடந்தது அதுதான். என் சொந்தங்களை கொண்டு போச்சுட்டு இருக்கும்போது அந்த புத்தர் கூட கொஞ்சம் கண்ணை காட்டலைங்கிறதான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ நிறைய விஷயம் பேச நினச்சேன், அதுக்கப்புறம் அதை பற்றி பேச முடியல. ஸோ இந்த படம் எந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை நான் ரொம்ப நாள் நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது காரணம் வடிவேலுக்கு எனக்கு வந்து பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஆனால் இந்த படத்தை நகைச்சுவை எழுதுறேன். அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரவண சுத்தா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. And today I'm obviously here to cheer up my mama. I can't believe looking at the trailer. I mean, இவ்வளோ நல்ல ஆக்டர் தான் எனக்கு தெரியல. பட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா. அண்ட் கார்த்தி, இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் ஜாப். அண்ட் அனிதா மேம், எனக்கே பயமா இருக்கு. வெரி மச் நம்ப முடியல. Well, Pitana, Appa, father, you know, it's a very big emotion because I being a girl, I know how much a father means. And mama, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. So I wish you nothing but all the very best and good luck. Thank you. சினிமாவுக்கும் சுந்தரவலிக்கு என்ன தொடர்புன்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டுல அதிகமா படம் பார்த்த ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆளு. எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 படமாவது நாங்க பார்ப்போம். ஒரு காலத்துல அவ்வளவு வேகமா பார்த்துக்கலாம். இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமா இருந்தது. அப்புறம் கூட வந்திருக்கிற அந்த நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தொடரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்னு இருந்தது. என்ன தனியா சிக்கிற கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு. மறுக்கப்பட்ட பகுதிகளை, பார்க்கவே படாத பகுதிகளை, பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம். அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில போயிட்டு இருக்கு. அதுல நிறைய சொன்னாங்க, சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு. ஆனா சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல இந்த படம் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு த்ரில்லர் படமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, சத்தத்துக்கு நமக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அதனால கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா அந்த எடிட்டிங் பக்காவா இருக்கு. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டருடைய அந்த முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது. அந்த கேரக்டராவே அவர் இருந்தாரு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. கதைக்குள்ள வருகிற சில பெயர்களோட எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளா இருந்துச்சு. மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன். திரைப்படம் எவ்வளவு வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா சொல்லலாம். நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான மேடைகள் அண்ணன் பேசியிருப்பாரு. நான் அவர் கூடயே 100கணக்கான மேடையில பேசியிருப்பேன். ஆனா இறங்கி போகும்போது பெரிய அளவுல அடையாளம் தெரியாது, ஊடகத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும். ஆனா அண்ணன் சொன்னாரு, நான் எல்கேஜி படமானா
படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க, வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏமா நானும் ஆயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கேன், ஒருத்தரும் வந்து யாருன்னு கூட கேட்டதில்ல, ஒரே படம் நடிச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாரு. சினிமா அவ்வளவு வலிமையான சாதனம், அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற இந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் அன்பு தோழர்கள் பாலசுப்ரமணியம், சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல தயாரிப்பாளர்களுக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கனால தோழர் இயக்குனராக இருக்கக்கூடிய தோழர் கார்த்திக்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு, வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு, இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும், அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும், விமர்சனம் அதை ஒத்துக்கிறது, இந்த எல்லா தளங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்புல நின்று நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. மியூசிக் டைரக்டர்ல இருந்து நம்ம டைரக்டர் வரைக்கும் எல்லாருமே இளைஞர்கள். ஸோ இந்த இளைஞர் டீம் தான் வேணும். ரெண்டாவது வந்து இந்த படத்தை கொண்டு போனோம்னா இந்த மீடியா உங்களால தான் முடியும். ஏன்னா முத நாள் ரிலீஸ் பண்ணுவோம், மார்னிங் நீங்க போடுற தீர்ப்புகள்ல தான் இந்த படம் ஓடுறது ஓடாததே இருக்கு. நல்ல நல்ல படங்கள்லாம் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியே வராம உட்காந்துட்டு இருக்கு. இது யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. பட் நான் படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சினிமா எடுக்க வர்றதே ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி ஒரு சினிமா எடுக்க வந்து ஒரு படத்தை பண்ணி அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்னே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா நான் மீண்டும்னு ஒரு படம் சாரை வச்சு இயக்குனேன். சார் தான் இயக்குனாரு, பட் நான் நடிச்சிருப்பேன், என் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் 31 டிசம்பர் ரிலீஸ் பண்றேன். அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த படம் வந்து ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படம் ரிலீஸ் மார்னிங் ஆகுது, லாக்டவுன், 2 மழை, என்ன அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு தேட்டர்லயும் இல்லை. அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு கலைஞர் டிவியில் கூட்டி சேர்த்து அந்த படம் எப்படியாச்சும் நம்ம கலைஞர் டிவியாவது ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் இந்த பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன், பட் செம்மையா இருந்தது, செம்மையா இருக்கும். கண்டிப்பாக நம்ம டைரக்டர் கார்த்திக்குமார் இதில் ஜெயிச்சுவார். தேங்க்ஸுங்க. மேடையில் இருக்கிற கலையுலக பிதாமகன்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வசூல்ராஜ் MBBSல சரண் சார் டைரக்ஷனில் நடித்தேன். சிட்டிசன் திரைப்படத்தில் சரண் சுபாஷ் சார் டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக்குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவரும் பல நாட்களாக வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ ஒரு சமயம் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு, நானும் சந்தோஷப்படுறேன். உண்மையில ரொம்ப அற்புதமாக இருந்தது. உலக நாயகன் நடித்த விக்ரம் படத்துடைய அன்மாஸ்கிங், அதாவது பேர் புதுசாக இருக்கலாம், பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன். அதே போல் லியோ இளைய தளபதி நடித்த அன்மாஸ்கிங், இப்போ சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற கூலி படத்தோட அன்மாஸ்கிங், இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட அன்மாஸ்கிங் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நல்லா சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதனால தான் வந்து இதை வந்து முன்னாடியே நடத்திருக்காங்க. ஸோ முதல் நாள்லேருந்தே இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை ஊடகங்களில் பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார் நீங்க வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு ரியல் லைஃப்ல பாக்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார்
and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you. பயாலஜி கிளாஸ்ல விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் சுந்தரவல்லி அவர்களுக்கும். இந்த திரைப்பட உலகத்தை பற்றி எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் அந்த பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு, அந்த அதை பற்றியான இனிஷியலான ஒரு ஆரம்பகட்ட காட்சிகள் இருந்தது. அதில் தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தொடர்புனா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதில் இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சி சம்பத் அவரை சந்தித்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்கு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னன்னா வந்து மதியழகன் என்ற பெயர் அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் அல்லது இந்த புது திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பேரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்குலாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் வந்து ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்துடைய கதை முழுமையாக எனக்கு தெரியல, என்ன சொல்ல வர்றாங்க தெரியல. ஆனால் தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது. அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல், அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம். எப்படி யூடியூப்ல எல்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. ஒரு நாள் அது படத்தை நம்ம பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள், இந்த படத்துல குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்தை பேச வேண்டியது இருக்கிறது. அதுவும் திரையுலகம் வந்து எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள்லாம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமானத மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்ப ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை, 1 அல்ல 2 அல்ல, 1,46,000 பேர்ல இருந்து 1,67,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா வந்து நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா, நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு.
போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 சொச்சம் பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க. 8 மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர், வெறும் 480 பேர். இது இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது. ஆனால் அதை குறித்து இந்தியாவிலே பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம். இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையிலே அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதிலே கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குனருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல ஒரு 4வது ஈவென்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர் இப்ப ஆக்டரா மாறி இருக்கேன். எல்லாம் நம்பிதான் இருக்கேன், கைவிட்டுறாதீங்க. எவ்வளவு பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் இந்த மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படிதான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சார் வந்து நேற்று சீனராமசாமி சார் போன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவாரு மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டாரு. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டைலாக் நீங்க லாஸ்டா பார்த்துருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இதுல இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல. இது படத்துல நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியால இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்ட் தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். அதோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்ப கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடியூசர் சார்வாங்க. தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறலாம் பார்த்தா க்ரோர்ஸ்ல கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவரை பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்க கூட ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாவுக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்களாம் எங்களை வாழ்க்கை வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர் டே நைட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் இந்த குரூ வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் இருப்பேன், அந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்துல வில்லன் நடிங்க, அது என்ன, நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது, இந்திய சினிமா மட்டும் இல்ல உலக தமிழர் மத்தியிலையும் சரி இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க.
என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக ஸ்மார்ட்டாக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். அண்ட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலேயே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்க முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம், இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, தற்கொலை, கொலை, so many things நெகட்டிவ். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல. அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாம போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பா வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார், we have a personal connection, அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க. பெரிய வெற்றிங்க. எனிவே கமிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி, எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசா தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. இட் டுக் அ லாங் டைம். அண்ட் நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் you right? Yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent job. Russia did a excellent job. And ரொம்ப பொறுமையா, ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது, ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நான் நின்றுட்டு இருப்பேன், பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய் த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னே. ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியே தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன், சுவையா இருந்துச்சு.
நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன். அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது, கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது, அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க. பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது. பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன், நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ். So lovely to be here and ரொம்ப happy and yeah, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you.